தேவ செய்தியின் தலைப்பு, தேவனாகிய கர்த்தர் நம்மிடம் எதிர்பார்க்கும் இயேசு கிறிஸ்துவின் தேவ அன்பு. யோவான் எழுதினதான சுவிசேஷம் 13வது அதிகாரம் 34வது 35வது வசனங்கள். நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள். நான் உங்களில் அன்பாயிருந்தது போல நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள் என்கிற புதிதான கட்டளையை உங்களுக்கு கொடுக்கிறேன். நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்புள்ளவர்களாயிருந்தால் அதனால் நீங்கள் என்னுடைய சீஷர்கள் என்று எல்லாரும் அறிந்து கொள்வார்கள் என்றார். இயேசு கிறிஸ்து சீஷத்துவத்தின் ஒரு அடையாளத்தை சொல்லுகிறார். நான் உங்களில் அன்பாயிருந்தது போல நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள் என்கிற புதிதான கட்டளையை உங்களுக்கு கொடுக்கிறேன். இட்ஸ் a நியூ கமாண்ட்மெண்ட் என்று சொல்லுகிறார். அன்புங்கிறது ஆதியிலேயே மோசே காலத்திலேயே தேவன் சொன்ன காரியம். ஆண்டவர் இதை புதிதான கட்டளை என்று சொல்லுகிறாரே, அப்படின்னா பழைய கட்டளை என்ன? இயேசு கிறிஸ்துவின் இந்த புதிய கட்டளை என்ன? வாட்ஸ் a டிஃபரன்ஸ்? நம்ம முதல்ல அதை அறிந்து கொள்ள வேண்டும். லேவியராகமம் 19வது அதிகாரம் 18வது வசனம். பழிக்கு பழி வாங்காமலும் உன் ஜன புத்திரர் மேல் பொறாமை கொள்ளாமலும் உன்னில் நீ அன்பு கூர்வது போல் பிறனிலும் அன்பு கூர்வாயாக. உன்னில் நீ அன்பு கூறுவது போல் பிறனிலும் அன்பு கூறுவாயாக. நல்லா கவனித்துக்கொள்ள. ஒரு முறை வேதபாரகன் ஒருவன் இயேசு கிறிஸ்துவின் இடத்தில் வந்து கற்பனைகளில் எல்லாம் பிரதான கற்பனை எதுவென்று கேட்டான். அதுக்கு இயேசு இந்த பழைய ஏற்பாட்டின் கற்பனையில் உள்ள பிரதான கற்பனையை சொன்னார். மார்க் எழுதின சுவிசேஷம் 12வது அதிகாரம் 28 இருந்து 31 வரை வாசிக்க கேட்போம். வேத பாரகரில் ஒருவன் அவர்கள் தர்க்கம் பண்ணுகிறதை கேட்டு அவர்களுக்கு நன்றாய் உத்தரவு சொன்னார் என்று அறிந்து அவரிடத்தில் வந்து கற்பனைகளிலெல்லாம் பிரதான கற்பனை எதுவென்று கேட்டான். இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, கற்பனைகளிலெல்லாம் பிரதான கற்பனை எதுவென்றால், இஸ்ரவேலே கேள், நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு மனதோடும் உன் முழு பலத்தோடும் அன்பு கூர்வாயாக என்பதே பிரதான கற்பனை. இதற்கு ஒப்பாய் இருக்கிற இரண்டாம் கற்பனை என்னவென்றால், இதற்கு ஒப்பாய் இருக்கிற இரண்டாம் கற்பனை என்னவென்றால், உன்னிடத்தில் நீ அன்பு கூர்வது போல் பிறனிடத்திலும் அன்பு கூர்வாயாக என்பதே. உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல் பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக. இது தேவ அன்பு அல்ல. நல்லா கவனித்துக்கிடலாம். ஓண்ட அன்பு கூறுகிறது மாதிரி சகோதரத்துவத்தின் அன்பு அது. நல்லா கவனித்துக் கொள்ள வேண்டும். ஆனால் இயேசு கிறிஸ்துவுக்குள் இருந்தது தேவ அன்பு. ரெண்டுக்குள்ள வித்தியாசத்தை நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும். ஆண்டவர் சொல்லுகிறார், ஏன் இயேசு கிறிஸ்து இந்த பழைய கற்பனையை சொன்னார்? இந்த பழைய கற்பனை எப்பொழுது நீக்கப்பட்டு புதிய கற்பனை வருகிறதுனா, இயேசு சிலுவையில் மரித்த பின்புதான். நல்லா கவனித்துக் கொள்ள வேண்டும். இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்ட பின்புதான்
அந்த புதிய கட்டளை, நான் உங்களிடத்தில் அன்பாயிருந்தது. நீங்கள் ஒருவரிடத்தில் ஒருவர் அன்புள்ளவர்களாயிருங்க. நம்ம அதை அறிந்து கொள்ள வேண்டும். பிதாவுடைய அன்பை வெளிக்காட்ட தான் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வந்தார். நல்ல கவனம். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வந்த நோக்கமே பிதாவினுடைய அன்பை, தேவனுடைய அன்பை காட்டுகிறதற்காக தான் வந்தார். அப்போ தேவனுடைய அன்புனா என்ன? யோவான் எழுதின சுவிசேஷம் 3வது அதிகாரம் 16வது 17வது வசனங்கள். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை, வாட் இஸ் த லவ் ஆஃப் காட்? நல்ல கருங்க. ஃபாதர் ஆஃப் காட், he himself sacrificed his only begotten son. அவர் அதிகமாக நேசிக்கிற அந்த மகனையே கொடுத்துட்டாரியா. அதுதான் தேவ அன்பு. எதற்காக? அவரை விசுவாசிக்கிறவர்கள் நித்திய ஜீவனை அடைய வேண்டும் என்பதற்காக, மானிட சமுதாயத்துக்காக தம்மையே, தம்முடைய ஒரே குமாரனையே பலியாக ஒப்பு கொடுக்கிறார். வாசிப்போம். உலகத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கும்படி தேவன் தம்முடைய குமாரனை உலகத்தில் அனுப்பாமல் அவராலே உலகம் ரட்சிக்கப்படுவதற்காகவே அவரை அனுப்பினார். It is a sacrificial love. தியாகமுள்ள ஒரு அன்பு. உன்னிடத்தில் அன்பு கூறுகிறது போல பிறனிடத்தில் அன்பு கூறுன்னு சொன்னால், இப்போ உன்னை கிள்ற உனக்கு வலிக்கும். அதே மாதிரி மற்றவனுக்கு நீ கிள்ளும்போதும் இதே மாதிரி அவனுக்கு வலிக்கும்னு நினைக்கிறதுக்கு பேர் தான் உன்னிடத்தில் அன்பு கூறுகிறது போல. நல்லா கவனித்து கொள்ள வேண்டாம். அப்போ தேவன் விரும்புகிற அன்பை குறித்து நான் பேசுகிறோம். இயேசு சொன்னாரே, நான் உங்களிடத்தில் அன்பாய் இருந்தது போல. அப்போ அந்த அன்பை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். அந்த அன்பு, தேவனுடைய அன்புனா என்ன? முதல்ல தேவனுடைய அன்பை வெளிக்காட்டுறதுக்கு தான் இயேசுவே இந்த உலகத்துக்கு வந்தார். பிதாவினிடத்தில் என்ன அன்பு இருக்குது? அந்த அன்பு யாருக்குமே தெரியாதே. அந்த அன்பை நாம் அறிந்து கொள்ள, அந்த அன்பை பிரதிபலிக்க இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வந்தார். 1 யோவானின் புஸ்தகம் 4வது அதிகாரம் 9 முதல் 11 வசனங்களை வாசிக்க கேட்போம். தம்முடைய ஒரே பேரான குமாரனாலே நாம் பிழைக்கும்படிக்கு தேவன் அவரை இவ்வுலகத்திலே அனுப்பினதினால் தேவன் நம்மில் வைத்த அன்பு வெளிப்பட்டது. அவராலே நாம் பிழைக்கும்படிக்கு தேவன் அவரை உலகத்தில் அனுப்பினதினால் தேவன் நம்மேல் வைத்த அன்பு வெளிப்பட்டது. அதுதான் பிதாவினுடைய அன்பு. நல்லா கவனிச்சுக்கிடுங்க. அவர் எந்த அளவுக்கு நம்மளை நேசித்திருந்தார், எந்த அளவுக்கு நம் மீது அன்பு வைத்திருந்தார். அவர் அதிகமாய் நேசிக்கிற அவருடைய மடியிலே ஒரு செல்ல பிள்ளையாய் இருந்து சந்தோஷமாய் இருந்தவரை பாடுகள் அனுபவிக்கிறதுக்கு அனுப்புகிறாருன்னு சொன்னால், மறிக்கிறதற்கு அனுப்புகிறார். அது தேவனுடைய அன்பு. வாசிப்போம். நாம் தேவனிடத்தில் அன்பு கூர்ந்ததினால் அல்ல, அவர் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலியாக தம்முடைய குமாரனை அனுப்பினதினாலே அன்பு உண்டாயிருக்கிறது. அதுதான் தேவனுடைய அன்பு. வாசிப்போம். பிரியமானவர்களே, தேவன் இவ்விதமாய் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்திருக்க நாமும் ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பு கூற கடனாளிகளாயிருக்கிறோம். அந்த அன்பைத்தான் எதிர்பார்க்கிறார். உன்னிடத்தில் நீ அன்பு கூறுகிறது போல அவனிடத்தில் அன்பு கூறுங்கிற அன்பை எதிர்பார்க்கவில்லை. அது இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்படுகிறது வரைக்கும் அந்த அன்பு.
இப்போ அந்த அன்பை வெளியே கொண்டு வந்து விட்டார். அப்போ நல்ல கவனி, இயேசு கிறிஸ்துவினுடைய அன்பு என்ன? 1 யோவானின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 16வது வசனம். அவர் தம்முடைய ஜீவனை நமக்காக கொடுத்ததினாலே அன்பு இன்னதென்று அறிந்திருக்கிறோம். நாமும் சகோதரருக்காக ஜீவனை கொடுக்க கடனாளிகளாயிருக்கிறோம். அந்த அளவுக்கு ஒரு அன்பை எதிர்பார்க்கிறார். ஜீவனை கொடுக்கக்கூடிய ஒரு அளவுக்கு எதிர்பார்க்கிறார். உனக்குள்ள இயேசு இருக்கிறாரா? நீ எதில் காட்ட முடியும்னு ஆண்டவர் சொல்றாரு. 1 யோவானின் புஸ்தகம் 4வது அதிகாரம் 12வது வசனம். தேவனை ஒருவரும் ஒருபோதும் கண்டதில்லை. நாம் ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பு கூர்ந்தால், நாம் ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பு கூர்ந்தால் தேவன் நமக்குள் நிலைத்திருக்கிறார், அவருடைய அன்பும் நமக்குள் பூரணப்படும். நல்லா கவனித்துக் கொள்ள வேண்டாம். இந்த அன்புல தான் உனக்குள்ள தேவன் இருக்கிறாருங்கிறத நிரூபிக்க முடியும். இயேசு கிறிஸ்துவுக்குள் இருக்கிற அன்பு என்ன? நம்பர் 1, சாக்ரிஃபிஷியல் லவ், அர்ப்பணிப்பின் அன்பு அல்லது தியாகமான ஒரு அன்பு. Something have to sacrifice yourself to show the love of God. தேவனுடைய அன்பை காட்டுகிறதற்கு நல்லா கவனித்துக் கொள்ள வேண்டும். அர்ப்பணிக்கிற ஒரு அனுபவம். நீதிமொழிகளின் புஸ்தகம் 8வது அதிகாரம் 30வது வசனம். நான் அவர் அருகே செல்ல பிள்ளையாயிருந்தேன், நித்தம் அவருடைய மனமகிழ்ச்சியாயிருந்து எப்பொழுதும் அவர் சமூகத்தில் களி கூர்ந்தேன். அவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்கிறாரு. கொஞ்சம் யோசித்து பாருங்களேன். நம்ம சாதாரணமாக ஒரு தேவ பிரசன்னத்தில் இருக்கும்போது எத்தனை மகிழ்ச்சி இருக்கிறது. அப்போ அந்த தேவனோடு கூட இருக்கும்பொழுது எவ்வளவு மகிழ்ச்சி இருக்கும். பரலோகத்தில் தேவனோடு கூட ஒரு செல்ல பிள்ளையாக இருந்தார்னா எவ்வளவு மகிழ்ச்சி, எவ்வளவு இன்பத்தில் இருந்திருப்பார். அதையெல்லாம் தூக்கி போட்டு விட்டு தான் வர்றேன்னு சொல்றார். எபிரேயர் 10வது அதிகாரம் 7வது வசனத்தில், தேவனே உம்முடைய சித்தத்தின்படி செய்ய இதோ வருகிறேன், புஸ்தக சுருளில் என்னை குறித்து எழுதியிருக்கிறதே என்றேன் என்றார். புஸ்தக சுருளில் அவரை குறித்து எழுதினதை வாசிப்போம். சங்கீத புஸ்தகம் 22வது சங்கீதம் 12வது வசனத்தில் இருந்து. அநேகம் காளைகள் என்னை சூழ்ந்திருக்கிறது, பாசான் தேசத்து பலத்த எருதுகள் என்னை வளைந்து கொண்டது. பீறி கெர்ச்சிக்கிற சிங்கத்தை போல் என் மேல் தங்கள் வாயை திறக்கிறார்கள். தண்ணீரை போல ஊற்றுண்டேன், தண்ணீரை போல ஊற்றுண்டேன். என் எலும்புகள் எல்லாம் கட்டுவிட்டது, எலும்புகள் எல்லாம் கலண்டு போய்விட்டது. என் இருதயம் மெழுகு போலாகி என் குடல்களின் நடுவே உருகிற்று. இறுதி நல்ல கவனிங்க. இப்படியெல்லாம் அவருக்கு நடக்க போகுதுங்கிறது புஸ்தக சொல்ல எழுதப்பட்டிருச்சு. தேவன் அதை எழுதி வைக்கிறாரு. இதை தெரிந்துதான் அந்த பரலோக சந்தோஷத்தை, செல்ல பிள்ளையாய் இருக்கிற சந்தோஷத்தை உதறிவிட்டு உங்களுக்காக, எனக்காக, உலகத்தில் உள்ள ஒவ்வொருவருக்காக தம்மையே அர்ப்பணித்து இறங்கி வருகிறாரு. அதுதான் ஐயா தேவனுடைய அன்பு. அல்லேலூயா. நல்லா கவனித்துக் கொள்ள வாசிப்போம். என் பெலன் ஓட்டை போல் காய்ந்தது, என் நாவு மேல் வாயோடே ஒட்டி கொண்டது. என்னை மரண தூளிலே போடுகிறீர், நாய்கள் என்னை சூழ்ந்திருக்கிறது, பொல்லாதவர்களின் கூட்டம் என்னை வளைந்து கொண்டது. என் கைகளையும் என் கால்களையும் உருவ குத்தினார்கள். என் கைகளையும் என் கால்களையும் உருவ குத்தினார்கள். தெரிஞ்சுதான் வர்றாரு. சிலுவையில் ஆணி அடிக்க போறாங்க. 7வது வசனம் 8வது வசனமோ, என்னை பார்க்கிறவர்களாரும் என்னை பரியாசம் பண்ணி உதட்டை பிதுக்கி தலையை துலுக்கி, கர்த்தர் மேல் நம்பிக்கையாயிருந்தானே, அவர் இவனை விடுவிக்கட்டும்,
இவன் மேல் பிரியமாயிருக்கிறாரே, எப்பொழுது இவனை மீட்டு விடட்டும் என்கிறார்கள். நல்ல கவனித்து கொடுங்க. என்னெல்லாம் எழுதப்பட்டிருக்குதோ அது நடக்க போகுது. அந்த பாதையில் போகிறாரு. அதை தெரிஞ்சுதான் பரலோகத்தில் இருந்து இறங்கி மானிடனாக மனித உருவத்தில் உலகத்தில் வந்தார். அது அப்படியே இவருடைய வாழ்க்கையில் நடந்தது. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 27வது அதிகாரம் 29, 30 வசனங்கள். முள்ளுகளால் ஒரு முடியை பின்னி அவர் சிரசின் மேல் வைத்து அவர் வலது கையில் ஒரு கோலை கொடுத்து அவர் முன்பாக முழங்கார் படியிட்டு, யூதருடைய ராஜாவே வாழ்க என்று அவரை பரியாசம் பண்ணி அவர் மேல் துப்பி அந்த கோலை எடுத்து அவரை சிரசில் அடித்தார்கள். அந்த அளவுக்கு அவர் அடிபடுகிறார். 41வது வசனத்தில் இருந்து, அப்படியே பிரதான ஆசாரியரும் வேத பாரகரும் மூப்பரும் பரியாசம் பண்ணி மற்றவர்களை ரட்சித்தான், தன்னைத்தான் ரட்சித்துக் கொள்ள திராணி இல்லை. இவன் இஸ்ரவேலின் ராஜாவானால் இப்பொழுது சிலுவையில் இருந்து இறங்கி வரட்டும், அப்பொழுது இவனை விசுவாசிப்போம். தன்னை தேவனுடைய குமாரன் என்று சொல்லி தேவன் மேல் நம்பிக்கையாயிருந்தானே, அவர் இவன் மேல் பிரியமாயிருந்தால் இப்பொழுது இவனை ரட்சிக்கட்டும் என்றார்கள். இதுதானே சங்கீத புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருந்தது. அது அப்படியே நடக்கிறது. நல்ல கவனிங்க. புஸ்தக சொல்லில் எழுதப்பட்டது. வாட் இஸ் த லவ் ஆஃப் கிரைஸ்ட்? நான் உங்களிடத்தில் அன்பு இருந்தது போல நீங்கள் ஒருவர் இடத்தில் ஒருவர் அன்புகிறீர்கள் சொல்லி இங்கே புதிதான கட்டளை. இட்ஸ் அ நியூ கமாண்ட்மெண்ட். இது பழைய ஏற்பாட்டில் கிடையாது. இந்த அன்பை இயேசு கிறிஸ்து சிலுவையிலே காட்டினார். அந்த சிலுவையில காட்டுகிற அந்த அன்பை குறித்து நான் உங்களிடத்தில் எப்படி அன்பா இருக்கிறேன், அதே மாதிரி நீங்கள் ஒருவரில் ஒரு அன்புள்ளவர்களாக இருந்தால் எல்லாரும் உங்களை என்னுடைய சீசர்கள் என்று அறிந்து கொள்வார். நல்லா கவனித்துக் கொள்ள வேண்டும். அப்போ ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய அன்பு அர்ப்பணிப்பின் அன்பு, சாக்ரிஃபிஷியல் லவ். நம்பர் 2, பாவிகளை நேசிக்கிற அன்பு. நல்லா கவனிச்சுக்கொள்ள வேணும். பாவிகளை நேசிக்கிற ஒரு அன்பு. லூக்கா எழுதின சுவிசேஷம் 19வது அதிகாரம் 1வது வசனத்தில் இருந்து வாசிக்க கேட்போம். அவர் எரிகோவில் பிரவேசித்து அதன் வழியாக நடந்து போகையில் ஆயக்காரருக்கு தலைவனும் ஐஸ்வர்யவானுமாய் இருந்த சகேயு என்னப்பட்ட ஒரு மனுஷன் இயேசு எப்படிப்பட்டவரோ என்று அவரை பார்க்க வகை தேடினான். அவன் குள்ளனானபடியால் ஜன கூட்டத்தில் அவரை காணக்கூடாமல் அவர் போகும் வழியில் முன்னாக ஓடி அவரை பார்க்கும்படி ஒரு காட்டுத்தீ மரத்தில் ஏறினான். இயேசு அந்த இடத்தில் வந்தபோது அண்ணாந்து பார்த்து அவனை கண்டு, சகேயுவே, நீ சீக்கிரமாய் இறங்கி வா, இன்றைக்கு நான் உன் வீட்டிலே தங்க வேண்டும் என்றார். நல்ல கவனிங்க. சகேயுவே, நீ சீக்கிரமாய் இறங்கி வா, நான் உன் வீட்டில் தங்க வேண்டும் சொன்னார் இல்லையா? அதுதான். ஏன் என்றால் இந்த சகேயு யாரு? 7வது வசனம். அதை கண்ட யாவரும் இவர் பாவியான மனுஷனிடத்தில் தங்கும்படி போனார் என்று முறுமுறுத்தார்கள். அவன் பாவி, அவன் லஞ்சம் வாங்கினவன், அவன் அநேகரை வேதனைப்படுத்தினவன். அந்த அன்புதான் ஐயா அவனை பார்த்து உன் பாவம் மன்னிக்கப்பட்டுருச்சுன்னு சொல்லலை. அவனை பார்த்து உன் பாவத்தை அறிக்கை செய்யணும் சொல்லலை. அவனை பார்த்து நீ பாவியா இருக்கிறாய், மனம் திரும்புன்னு சொல்லலை. நல்லா கவனிங்க. He knows very well that he was a sinner. அவன் ஒரு பாவி.
கடந்து வருகிறாரு. அந்த வழியா வருகிறதே அவனுக்காக தான் வர்றாரு. அந்த இடத்துல வந்து ஸ்டாப் பண்ணி அவன் அண்ணாந்து பார்த்து, நீ இறங்கி வாப்பா. 6வது வசனம், அவன் சீக்கிரமாய் இறங்கி சந்தோஷத்தோட அவரை அழைத்து கொண்டு போனான். அவனுடைய வாழ்க்கையில் இந்த சகல துக்கம் அவனை விட்டு போயிருச்சு. அந்த ஒரே ஒரு அன்புல அவன் இருதயத்துக்குள்ள ரட்சிப்பு வந்து விட்டது. without any condemnation, without any forgiveness, without any message, without any warning or caution, Jesus simply showed his love. The love made him to repent. நல்ல கவனிங்க, அன்பை மட்டும்தான் காட்டினாரு. அவன் வாழ்க்கை தலைகீழ மாறிட்டு 8வது 9வது வசனம், சகேயு நின்று கர்த்தரை நோக்கி, ஆண்டவரே, என் ஆஸ்திகளில் பாதியை ஏழைகளுக்கு கொடுக்கிறேன். நான் ஒருவனிடத்தில் எதையாகிலும் அநியாயமாய் வாங்கினதுண்டானால் நாளத்தனையாக திரும்ப செலுத்துகிறேன் என்றான். இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. ஒரே ஒரு அன்பு தான் ஐயா, உன் வீட்டுக்கு வர்ற, உன் வீட்டுக்கு வர்ற. எது அன்பு? இல்ல கவனிங்க. 2வது, பாவிகளை நேசிக்கிற அவருடைய அன்பு. லூக்கா எழுதின சுவிசேஷம் 9வது அதிகாரம் 53வது வசனத்தில் இருந்து, அவர் எருசலேமுக்கு போக நோக்கமாயிருந்தபடியினால் அவ்வூரார் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. அவருடைய சீஷராகிய யாக்கோபும் யோவானும் அதை கண்டபோது, ஆண்டவரே, எலியா செய்தது போல வானத்திலிருந்து அக்கினி இறங்கி இவர்களை அழிக்கும்படி நாங்கள் கட்டளையிட உமக்கு சித்தமா என்று கேட்டார்கள். நல்ல கவனிங்க. ஏசு இங்கே வரக்கூடாதுன்னு சொல்லி இவனுள்ள விரட்டி விட்டுட்டானுங்க. சமாரியாவில் ஓடி போனவர், இயேசு இங்கே வரக்கூடாது, அவர் இங்கே உள்ள வரக்கூடாது, இவனுள்ள விரட்டி விட்டுட்டானுங்க. கோபம் வந்துருச்சுது அவருடைய சீசர்களுக்கு. ஆண்டவரே, எலியா செய்தானே, எலியா பரிசுத்தவானியா, ஆனால் அவன் கிறிஸ்துவின் நாட்கள்ல வாழல. நல்லா கவனிச்சுக்கிட வேண்டும். அவன் பரிசுத்தவானா இருந்ததுனால அவன் சொன்னது நடந்துச்சு. இன்னைக்கு அவன் செஞ்சது மாதிரி நாங்க செய்யட்டும் ஆண்டவரே. என்ன சொன்னார் வாசிங்க. அவர் திரும்பி பார்த்து, நீங்கள் என்ன ஆவி உள்ளவர்கள் என்பதை அறியீர்கள் என்று அதட்டி. நீங்கள் என்ன ஆவி உள்ளவர்கள்? அது கிறிஸ்துவின் ஆண்டுங்கிறது அவனுக்கு தெரியாது. நீங்கள் என்ன ஆவியுள்ளவர்கள் என்பதை அறியீர்கள் என்று சொல்லி அதட்டி, மனுஷகுமாரன் மனுஷருடைய ஜீவனை அழிக்கிறதற்கு அல்ல, ரட்சிக்கிறதற்கே வந்தார் என்றார். பழி வாங்கிறதுக்கு வரல, ரட்சிக்கிறதற்கே வந்தார். அதுதான் கிறிஸ்துவினுடைய அன்பு. நீங்க என்ன ஆவி உள்ளவர்கள் அறியீர்கள் சொன்ன, அது என்ன ஆவி? ரோமரின் புஸ்தகம் 8வது அதிகாரம் 9வது வசனம். தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால், தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால் நீங்கள் மாம்சத்துக்கு உட்பட்டவர்களாயிராமல் ஆவிக்குட்பட்டவர்களாயிருப்பீர்கள். கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல. பியூட்டிஃபுல்லான வசனம். உன் மாமிச சுபாவத்தை அழிக்கிறதே அந்த கிறிஸ்துவின் அன்புதான் ஐயா. நல்ல கவனிங்க. கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல. உனக்கு தீமை செஞ்சிருக்கலாம், பழி வாங்குறது கிறிஸ்துவினுடைய அன்பு அல்ல.
பதிலுக்கு பதில் செய்கிறது கிறிஸ்துவனுடைய அன்பல்ல. எலியாவை போல வானத்திலிருந்து அக்கினியை இறக்குகிறது தேவனுடைய ஆவியில். என்ன ஆவி உள்ளவர்கள் என்பதை நீங்கள் அறியறது நல்லா கவனித்துக் கொள்ள வேண்டும். லூக்கா எழுதின சுவிசேஷம் 7வது அதிகாரம் 37 இருந்து 39 வரை. அப்பொழுது அந்த ஊரில் இருந்த பாவியாகிய ஒரு ஸ்திரீ அவர் பரிசேயின் வீட்டிலே பந்து இருக்கிறதை அறிந்து ஒரு பரணியில் பரிமள தைலம் கொண்டு வந்து அவருடைய பாதங்களின் அருகே பின்னாக நின்று அழுது கொண்டு அவருடைய பாதங்களை தன் கண்ணீரினால் நனைத்து தன் தலை மயிரினால் துடைத்து அவருடைய பாதங்களை முத்தம் செய்து பரிமள தைலத்தை பூசினாள். நல்ல பாவியான ஸ்திரீ. அவ என்ன பாவம் செஞ்சான்னு எழுதப்படல. ஆனா அந்த அவர் அலட்சியம் சொல்றான், இவர் தீர்க்கதரிசியாக இருந்தா அவன் யாருன்னு தெரிஞ்சிருக்கவே. அப்படின்னா அவன் மரணத்துக்கு ஏதுவான ஏதாவது ஒரு பாவம் செஞ்சிருக்கலாம். நல்லா வாசிப்போம். அவரை அடைத்த பரிசேயன் அதை கண்டபோது இவர் தீர்க்கதரிசியாய் இருந்தால் தம்மை தொடுகிற ஸ்திரீ இன்னாள் என்றும் இப்படிப்பட்டவள் என்றும் அறிந்திருப்பார். இவள் பாவியா இருக்கிறாளே என்று தனக்குள்ளே சொல்லிக் கொண்டான். அவளை வீட்டில் கூட ஏற்ற மாட்டேங்கானுங்க. அவளை வீட்டில் கூட ஏற்ற மாட்டேங்காங்க. அப்படிப்பட்ட ஒரு பாவி. அவர் என்ன செஞ்சார் தெரியுமா? 48வது வசனம். அவளை நோக்கி உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்றார். உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது. 50வது வசனம். அவர் ஸ்திரீயை நோக்கி உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, சமாதானத்தோட போ என்றார். அதுதான் கிறிஸ்துவின் அன்பு. பாவியை நேசிக்கிற அன்பு. பாவியை நேசிக்கிற அன்பு. என்ன தொடாத. நீ பாவியா இருக்கிற என்ன தொடாத. அவ கண்ணீர் எல்லாம் அவரு காலில் விட்டு தான் அழுது அவர் காலை தொடச்சி முத்தமிடுறா. நல்லா கவனிக்க வேண்டாம். பாவிகளை நேசிக்கிற அன்பை பற்றி நான் எடுத்துக்கொண்டிருக்கிறேன். பாவிகளை நேசிக்கிற அன்பு வேற, பாவத்தை மன்னிக்கிற அன்பு வேற. இப்போ பாவிகளை நேசிக்கிற அன்பு அவருக்குள்ள இருக்கிறது. யோவான் 8வது அதிகாரம் 3 முதல் 5 வசனங்கள். அப்பொழுது விபச்சாரத்திலே கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு ஸ்திரீயை வேத பாரகரும் பரிசேயரும் அவரிடத்தில் கொண்டு வந்து அவளை நடுவே நிறுத்தி, போதகரே, இந்த ஸ்திரீ விபச்சாரத்தில் கையும் மெய்யுமாய் பிடிக்கப்பட்டாள். இப்படிப்பட்டவர்களை கல்லெறிந்து கொள்ள வேண்டும் என்று மோசே நியாயப்பிரமாணத்தில் நமக்கு கட்டளையிட்டிருக்கிறாரே, நீர் என்ன சொல்லுகிறீர் என்றார்கள். அவளை சாகடிக்கணும்னு நினைக்கிறாங்க. அவ எப்படியாவது செத்து போகட்டும். வாட் இஸ் த லவ்? ஆமா, கற்பனை அப்படிதான் இருக்குப்பா. அந்த கற்பனைக்கு கீழ்ப்படியணும். அவளுக்கு கல்லெறிங்க சொல்லிட்டா அதில் கிறிஸ்துவின் அன்பு இல்லை. கற்பனை இன்னும் சிலுவையில் அறையப்படலை. இயேசு சிலுவையில் அறையப்படும் பொழுது அந்த கற்பனை நீக்கப்படும். அது லைவ். இட்ஸ் அலைவ். நல்லா கவனிங்க. அப்ப சொல்றாரு, உங்கள பாவம் இல்லாதவன் அவன் மேல கல்லெறின்ட்டு கீழே எழுதுறாரு. என்ன எழுதுறான்னு வேதத்தில் இல்லை. நான் நினைக்கிறேன் கல்லறின்னு சொன்னால அவன் பேரை எழுதி அவன் செஞ்ச பாவத்தையும் எழுதியிருப்பாருன்னு நினைக்கிறேன். துணிய காணும் துண்ட கண்ணும் ஓடிய போயிட்டானுங்க. 10வது வசனத்தில் இருந்து இயேசு நிமிர்ந்து அந்த ஸ்திரீயை தவிர வேறொருவரையும் காணாமல், ஸ்திரீயே, உன்மேல் குற்றம் சாட்டினவர்கள் எங்கே? ஒருவனாகிலும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கவில்லையா என்றார். அதற்கு அவள், இல்லை ஆண்டவரே என்றாள். இயேசு அவளை நோக்கி, நானும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறதில்லை, நீ போ, இனி பாவம் செய்யாதே என்றார். இனி பாவம் செய்யாத, நானும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறதில்லை. அதுக்கு அர்த்தம் என்ன? அவங்க கையில் ஒப்பு கொடுக்கல, கற்பனையின்படி ஒப்பு கொடுக்கணும். ஆனால் பிதா
இவருக்கு எல்லா அதிகாரத்தையும் கொடுத்திருக்கிறாரு. பிதாவுடைய சகல அதிகாரமும் இயேசுவுக்கு உண்டு. இவர் மன்னிச்சிட்டாருன்னா அவர் மன்னிச்சிருவாரு. நல்ல கவனிங்க, அவ்வளோ உயிரோடு அனுப்பிவிடுறா. நேசிக்கிற அன்பு. லூக்கா எழுதின சுவிசேஷம் 5வது அதிகாரம் 8வது வசனத்தில் இருந்து, சீமோன் பேதுரு அதை கண்டு இயேசுவின் பாதத்தில் விழுந்து, ஆண்டவரே, நான் பாவியான மனுஷன். நான் பாவியான மனுஷன். நல்லா கவனிக்கணும். நான் பாவியான மனுஷன், நீர் என்னை விட்டு போக வேண்டும் என்றான். என்னை விட்டு போயிரு ஆண்டவரே. வாசிப்போம். அவர்கள் திரளான மீன்களை பிடித்தது நிமித்தம் அவனுக்கும் அவனோடு கூட இருந்த யாவருக்கும் பிரமிப்புண்டானபடியினால் அப்படி சொன்னான். சீமோனுக்கு கூட்டாளிகளான செபதேயுவின் குமாரராகிய யாக்கோபும் யோவானும் அந்தபடியே பிரமித்தார்கள். அப்பொழுது இயேசு சீமோனை நோக்கி பயப்படாதே, இது முதல் நீ மனுஷரை பிடிக்கிறவனாயிருப்பாய் என்றார். இது முதல் நீ மனுஷனை பிடிக்கிறவனாயிருப்பாய். அந்த சீமோனை தான் ஆடுகளை மேய்ப்பாயாக, ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பா. அது யார்? அவன் பாவி. அவருடைய அன்பு பாவியை தான் ஊழியக்காரனாக கொண்டு வந்து நிப்பாட்டி இருக்கிறாரு. நானும் பாவியா இருந்தவன் தானே. அந்த அன்பு தான் ஐயா இன்னைக்கு என்ன இந்த சபைக்கு மேய்ப்பனாக வைத்திருக்கிறது. நல்லா கவனிங்க. அவருடைய அன்பை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அது புறக்கணிக்கிற அன்பல்ல, ஒதுக்கி தள்ளுகிற அன்பல்ல, அது அரவணைக்கிற அன்பு. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 9வது அதிகாரம் 10வது வசனத்தில் இருந்து, பின்பு அவர் வீட்டிலே போஜன பந்தி இருக்கையில் அநேக ஆயக்காரரும் பாவிகளும் வந்து இயேசுவோடும் அவர் சீஷரோடும் கூட பந்தி இருந்தார்கள். பரிசேயர் அதை கண்டு அவருடைய சீஷர்களை நோக்கி, உங்கள் போதகர் ஆயக்காரரோடும் பாவிகளோடும் போஜனம் பண்ணுகிறது என்னவென்று கேட்டார்கள். பாவிகளோடு போஜனம் பண்ணி கொண்டிருக்கிறார், என்னது? வாசிப்போம். இயேசு அதை கேட்டு, பிணியாளிகளுக்கு வைத்தியன் வேண்டியதே அல்லாமல் சுகமுள்ளவர்களுக்கு வேண்டியதில்லை, பலியை அல்ல இரக்கத்தையே விரும்புகிறேன் என்பதின் கருத்து இன்னதென்று போய் கற்றுக்கொள்ளுங்கள். பலியை அல்ல இரக்கத்தையே விரும்புகிறேன். அது கருத்து என்னன்னு கற்றுக்கொள்ளுங்கள். நீதிமான்களை அல்ல பாவிகளையே மனம் திரும்புகிறதற்கு அழைக்க வந்தேன் என்றார். அதுதான் பாவியை நேசிக்கிற அன்பு. கடைசியாக பாவிகளை மன்னிக்கிற அன்பு. நல்லா கவனிங்க. நேசிக்கிற அனுபவம் வேற, மன்னிக்கிற அனுபவம் வேற. மார்க் எழுதின சுவிசேஷம் 2வது அதிகாரம் 3 முதல் 5 வசனங்கள். அப்பொழுது 4 பேர் ஒரு திமிர்வாதக்காரனை சுமந்து கொண்டு அவரிடத்தில் வந்தார்கள். ஜன கூட்டத்து நிமித்தம் அவருக்கு சமீபமாய் சேரக்கூடாமல் அவர் இருந்த வீட்டின் மேற்கூரையை பிரித்து திறப்பாக்கி திமிர்வாதக்காரன் கிடக்கிற படுக்கையை இறக்கினார்கள். இயேசு அவர்கள் விசுவாசத்தை கண்டு திமிர்வாதக்காரனை நோக்கி, மகனே, உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்றார். உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்றார். 10வது வசனத்தில் இருந்து, பூமியிலே பாவங்களை மன்னிக்க மனுஷகுமாரனுக்கு அதிகாரம் உண்டென்பதை நீங்கள் அறிய வேண்டும் என்று சொல்லி திமிர்வாதக்காரனை நோக்கி, நீ எழுந்து உன் படுக்கை எடுத்துக்கொண்டு உன் வீட்டுக்கு போய் என்று உனக்கு சொல்லுகிறேன் என்றார். உடனே அவன் எழுந்து தன் படுக்கையை எடுத்துக்கொண்டு எல்லாருக்கும் முன்பாக போனான். நல்லா கவனித்துக் கொள்ள வேண்டும். மன்னிக்கிற அன்பு. அவரு கூட கிடக்கிறான் ஒருத்தன். அவர் அதிகமாக அவனை நேசிக்கவும் செய்கிறாரு. அவன் மறுதலிக்க போகிறான்.
ஆண்டவர் சொல்லுகிறாரு, லூக்கா எழுதின சுவிசேஷம் 22வது அதிகாரம் 31வது வசனத்தில் இருந்து, பின்னும் கர்த்தர், சீமோனே சீமோனே, இதோ கோதுமையை சுலகினால் புடைக்கிறது போல சாத்தான் உங்களை புடைக்கிறதற்கு உத்தரவு கேட்டுக்கொண்டான். நானோ உன் விசுவாசம் ஒழிந்து போகாதபடிக்கு உனக்காக வேண்டிக் கொண்டேன். நீ குணப்பட்ட பின்பு உன் சகோதரரை ஸ்திரப்படுத்து என்றார். நீ குணப்பட்ட பின்பு உனக்காக வேண்டி இருக்கப்பா. அவன் என்ன செய்ய போறாங்கிறது அவருக்கு தெரியும். அவன் பிசாசுக்கு இடம் கொடுக்க போறான். அவன் பிசாசுக்கு இடம் கொடு. சாத்தானை சொலகினால் புடைக்கிறது போல புடைக்க போறான். பிசாசுக்கு இடம் கொடுக்க போற அவனுக்காக பாரத்தோடு ஜெபிக்கிறாரு. ஆண்டவரே, அவன் விழுந்துடக்கூடாது. ஆண்டவரே, அவன் பின்வாங்கிடக்கூடாது. அவனுக்காக ஜெபம் பண்றாரு. அந்த ஜெபம் அவனை தூக்குது. வாசிப்போம். அதற்கு அவன், ஆண்டவரே, காவலிலும் சாவிலும் உம்மை பின்பற்றி வர ஆயத்தமாய் இருக்கிறேன் என்றான். அவர் அவனை நோக்கி, பேதுருவே, இன்றைக்கு சேவல் கூவுகிறதற்கு முன்னே நீ என்னை அறிந்திருக்கிறதை 3 தரம் மறுதலிப்பாய் என்று உனக்கு சொல்லுகிறேன் என்றார். 3 தரம் மறுதலிப்பாய். 56வது வசனத்தில் இருந்து, அப்பொழுது ஒரு வேலைக்காரி அவனை நெருப்பண்டையிலே உட்கார்ந்திருக்க கண்டு அவனை உற்று பார்த்து, இவனும் அவனோடு இருந்தான் என்றாள். அதற்கு அவன், ஸ்திரீயே, அவனை அறியேன் என்று மறுதலித்தான். தொடர்ந்து வாசித்தீங்கன்னா 3 தடவை மறுதலிச்சிருமா. உடனே சேவல் கூவும். 61வது வசனத்தில் இருந்து, அப்பொழுது கர்த்தர் திரும்பி பேதுருவை நோக்கி பார்த்தார். அந்த ஒரே பார்வையிலேயே அவருடைய அன்பு தெரிஞ்சிடும். வாசிப்போம். சேவல் கூவுகிறதற்கு முன்னே நீ என்னை 3 தரம் மறுதலிப்பாய் என்று கர்த்தர் தன்னிடத்தில் சொன்ன வசனத்தை உடனே பேதுரு நினைவு கூர்ந்து வெளியே போய் மனங்கசந்து அழுதான். மறுதலிச்சிட்டான். மத்தேயு 26:74 வாசித்தீங்கன்னா அவரை சபிச்சிருவான். ஆண்டவரை சபிக்க செஞ்சிருவான். நம்மன்னா என்ன செஞ்சிருவோம்? ஓரங்கட்டிடுவோம். நம்மனா என்ன செஞ்சிருவோம்? ஓரங்கட்டிடுவோம். இப்படி செஞ்சிட்டானே, இப்படி செஞ்சிட்டாலே, இப்படி செஞ்சிட்டானே. அவர் என்ன செஞ்சாரு? யோவான் எழுதின சுவிசேஷம் 21வது அதிகாரம் 15வது வசனத்தில் இருந்து 17 வசனம் வரைக்கும் நீ வாசித்தீங்களா? சீமோனே, இவங்க எல்லாரும் நீ என்னை நேசிக்கிறாயா? நேசிக்கிறாண்டவரே, ஆட்டுக்குட்டியை மேய்ப்பாயாக. மறுபடியும் கேட்கிறாரு, என்னை நேசிக்கிறாயா? ஆமாண்டவரே, என் ஆடுகளை மேய்ப்பாயாக. மறுபடியும் கேட்கிறார், ஆண்டவரே, நீர் எல்லாம் அறிவீர், நான் நேசிக்கிறேங்கிறதே அறிவீர், என் ஆடுகளை மேய்ப்பாயாக. அதுதான் அன்பு. அதுதான் அவருடைய அன்பு. யூதாஸ் அவரை காட்டி கொடுக்க போறான். அவர் சிலுவையில் அறையப்படுறதுக்கு அவன் காரணமா இருக்க போறான். அவன் வரப்போகிறான். சொல்லுகிறாரு, மத்தேயு எழுதின சுவிசேஷம் 26வது அதிகாரம் 46வது வசனத்தில் இருந்து, என்னை காட்டி கொடுக்கிறவன் இதோ வந்து விட்டான், எழுந்திருங்கள் போவோம் என்றார். அவர் இப்படி பேசுகையில் 12 ஒருவனாகிய யூதாஸ் வந்தான். அவனோடு கூட பிரதான ஆசாரியரும் ஜனத்தின் மூப்பரும் அனுப்பின திரளான ஜனங்கள் பட்டயங்களையும் தடிகளையும் பிடித்து கொண்டு வந்தார்கள். பட்டயங்களையும் தடிகளையும் பிடித்து கொண்டு வருகிறார்கள். அந்த கூட்டத்தை அவன் தான் நடத்திட்டு வர்றான். வாசிப்போம். அவரை காட்டி கொடுக்கிறவன், நான் எவனை முத்தம் செய்வேனோ அவன்தான், அவனை பிடித்து கொள்ளுங்கள் என்று அவர்களுக்கு அடையாளம் சொல்லியிருந்தான். உடனே அவன் இயேசுவின் இடத்தில் வந்து, ரபி வாழ்க என்று சொல்லி அவரை முத்தம் செய்தான். இயேசு அவனை நோக்கி, சிநேகிதனே. சிநேகிதனே. நம்ம என்ன சொல்லியிருப்போம்? துரோகி. நம்ம அப்படிதானே சொல்லியிருப்போம்.
துரோகியே. இயேசு சொன்னார், ஐயா சிநேகிதனே. அதுதான் அவருடைய அன்பு. அதைத்தான் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறாரு. அந்த அன்பைத்தான் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறாரு. உனக்கு தீமை செய்வாங்க, உனக்கு துரோகம் பண்ணுவாங்க, உனக்கு விரோதமாக பேசுவாங்க. உன் அன்பை மட்டும் காட்டு. நான் உங்களிடத்தில் அன்பாய் இருந்தது போல நீங்கள் ஒருவரிடத்தில் ஒருவர் அன்புள்ளவர்களாயிருங்க. இந்த அன்பு தான் குற்றமில்லாத ரத்தத்தை காட்டி கொடுத்துட்டே சொல்லி அவனை வாழ விட மாட்டேன்ட்டு அவன் மனசாட்சி அவனை குத்துனதுனால நாண்டு கொண்டு செத்தான். கடைசியாக லூக்கா எழுதின சுவிசேஷம் 23வது அதிகாரம் 33-34. கபாலஸ்தலம் என்று சொல்லப்பட்ட இடத்தில் அவர்கள் சேர்ந்த பொழுது அங்கே அவரையும் அவருடைய வலது பக்கத்தில் ஒரு குற்றவாளியையும் அவருடைய இடது பக்கத்தில் ஒரு குற்றவாளியையும் சிலுவைகளில் அறைந்தார்கள். சிலுவையிலே அறைந்தார்கள். அப்பொழுது இயேசு பிதாவே, இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே என்றார். பிதாவே, இவர்களுக்கு மன்னியா, தாங்கள் செய்கிறது என்னதென்று அறியாதிருக்கிறார்களே. மன்னிக்கும் அன்பு, மன்னிக்கும் அன்பு. இதே கிறிஸ்துவின் அன்பு ஸ்தேவானுக்குள்ளே இருந்தது. அப்போஸ்தலர் 7வது அதிகாரம் 57வது வசனத்தில் இருந்து, அப்பொழுது அவர்கள் உரத்த சத்தமாய் கூக்குரலிட்டு தங்கள் காதுகளை அடைத்துக் கொண்டு ஒருமனப்பட்டு அவன் மேல் பாய்ந்து அவனை நகரத்துக்கு புறம்பே தள்ளி அவனை கல்லெறிந்தார்கள். சாட்சிக்காரர் தங்கள் வஸ்திரங்களை கழற்றி சவுல் எண்ணப்பட்ட ஒரு வாலிபனுடைய பாதத்தின் அருகே வைத்தார்கள். அவனை கல்லெறிகிறாங்க. வாசிப்போம். அப்பொழுது கர்த்தராகிய இயேசுவே, என் ஆவியை ஏற்றுக்கொள்ளும் என்று ஸ்தேவான் தொழுது கொள்ளுகையில் அவனை கல்லெறிந்தார்கள். அவன் ஜெபிக்கும் பொழுதும் கல்லெறிகிறாங்க. வேதனை தாங்காம தான் ஆண்டவரே ஆவி எடுத்துக்கிடுங்கிறான். வாசி 60வது வசனம். அவனோ முழங்கால் படியிட்டு ஆண்டவரே, இவர்கள் மேல் இந்த பாவத்தை சுமத்தாதீரும் என்று மிகுந்த சத்தமிட்டு சொன்னான். இவர்கள் மீது இந்த பாவத்தை சுமத்தாதீரும் ஆண்டவரே. கிரைஸ்ட் லவ்.